நானும் ஒரு ஆர்வத்துல தான் கேக்குறேன். நாளைக்கு வருவாங்களா? தெரியல தம்பி. நான் வீட்டுக்கு போனாதான் எனக்கு தெரியும். அக்கா, ஆ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தோணுது, அதான் சொல்றேன். அது வந்து நம்ம கடை திறந்த 10 நாள்ல சுத்தமா வருமானமே இல்லாத நாள்னா அது இன்னைக்கு தான் சொல்லும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா குணா, நீங்களே பாத்தீங்கல்ல, இன்னைக்கு கடையில பெருசா கூட்டமே இல்ல. கடை பொண்ணுங்க கூட எல்லாரும் கதை தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்த வருமானம் ஏசி பில்லுக்கும் சம்பளத்துக்கும் தான் சரியா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும்க்கா, அதனால தான் சொல்றேன். இதுவே ஆனந்தி மேடம் கல்லால உட்கார்ந்தப்போ நான் பாத்திருக்கேன். இரும்பு கூட்டம் மாதிரி கஸ்டமர் சரன்னு வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் கேட்டேன். மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஹெல்த் ஓகேவா இருந்தா நாளைக்கு வர. சரி, நாங்க வரோம். அக்கா, ஆனந்தி மேடத்தை கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்கக்கா, போன் எடுக்கல, மெசேஜ்க்கு ரிப்ளை போடலன்னு நான் ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லுங்கக்கா. சரிங்க, வா. இன்னைக்கு எப்படியும் இந்த பக்கம் தான் வருவாங்க. வந்ததும் அவங்களை நிறுத்தி எடுத்த உடனே உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு சொல்லி நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதுதான். நாளைக்காவது ஆனந்தி கடைக்கு வந்தா நல்லா இருக்கும். என்ன இவங்க ஆனந்தியோட அண்ணியும் குணாவும் தானே? என்ன இவங்க மட்டும் வராங்க? ஆனந்தியை காணோம். வணக்கங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்னாச்சு, நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க? ஆனந்தி வரலையா? ஆனந்தி இன்னைக்கு கடைக்கு வரல சார், வீட்ல தான் இருக்கா. ஏன் என்னாச்சு? ஆனந்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஐயோ, சார். என்ன உடம்பு சரியில்லையா? ஐயோ சார், இருங்க சார், சும்மா சாதாரண தலைவலிதான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அதான் சரின்னு சொல்லி நாங்க 2 பேரும் கடைக்கு வந்துட்டோம். சாதாரண தலைவலி தானே? ஆமா சார், ஆமா. ஆமா, நீங்க என்ன இங்க? அது வந்து தினம் ஆனந்தி இந்த பக்கம் நடந்து வருவாங்களா? அவங்க வரும்போது நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க தான் வந்து உட்கார்ந்திருப்பேன். இது சேஃப் இல்லாத ஏரியால, சோ அதனால ஆனந்தி சேஃபா மெயின் ரோடு போற வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டு துணைக்கு மெயின் ரோடு வரைக்கும் போய் வழி அனுப்பி வைப்பேன். அதான் இன்னைக்கு வேலை முடிச்சு உட்கார்ந்திருந்தேன்.